போலி பத்திரம்னு சொல்றாங்க இல்லையா? அது போலி பத்திரம் வந்து உருவாக்க முடியுமா? பத்திரப்பதிவு அலுவலர் ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா, அதன் மூலமா அந்த போலி பத்திரத்த தயாரிக்க முடியும். நம்ம இல்ல அப்டின்னா நீங்க லேண்ட் வாங்குறதே வேஸ்ட் அப்டின்னு. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கேஒய் சேனல். இன்னைக்கு நம்ம நில மோசடி, போலி பத்திரம் பத்தி நெறைய செய்திகள்ல கேள்விப்படுறோம். அத பத்தி டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜெய் வந்திருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். கண்டிப்பா நம்ம அத பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஜெய், இப்போ ஒரு லேண்ட் வாங்குறோம்னா, அது எதுக்காக நம்ம பதிவு பண்ணோம்? ஆ பத்திரப்பதிவு அப்டின்றது எல்லாம் யாரெல்லாம் லேண்ட் வாங்குறோம் அவங்க கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். என்ன அப்டின்னா, ஒரு குறிப்பிட்ட வேல்யூ உள்ள ஒரு லேண்ட நம்ம வாங்குறோம்னா, இந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து அந்த வேல்யூ உள்ள அமௌண்ட் நமக்கு பதிவு வாங்கியிருக்கோம் அப்டின்றதுக்கான ஒரு டாக்குமெண்ட் தான் பத்திரப்பதிவு. இதுல என்னன்னா, யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறோம், எவ்வளோ அமௌண்ட் வேல்யூ உள்ள ப்ராடக்ட் நம்ம வாங்கியிருக்கோம் அப்டின்ற டீட்டெயில்ஸ் அதுல இருக்கும். ஓகே. ஸோ இப்போ பத்திரப்பதிவு பண்றோம் இல்லையா? அதுல என்னென்ன செக் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும்? பத்திரப்பதிவு பண்றதுக்கு முன்னாடி நம்ம லேண்ட் வாங்குறோம் அப்டின்னா, என்னென்ன செக் பாயிண்ட்ஸ் பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் அந்த பத்திர டாக்குமெண்ட் காப்பி நம்ம வாங்குவோம். வாங்கிட்டு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது வில்லங்கம். என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்ன்னு சொல்லுவாங்கல்ல. இத நம்ம 60 வருஷத்துக்கு எடுக்கணும். ஏன்னா, யார்கிட்டேருந்து அவங்க எப்பப்ப எங்கெங்க யார் பேருக்கு கை மாறியிருக்கு அப்டின்ற ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் தெரியும். 2வது அதோடைய பேரண்ட் டாக்குமெண்ட். நம்மகிட்ட இப்ப ஒருத்தர் விக்க போறாரு இல்லையா? இவரு யார்கிட்ட இருந்து அந்த லேண்ட வாங்கியிருக்கிறார் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, அந்த பத்திரம் போலி பத்திரமா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அத பார்க்கிறோம். பேரண்ட் டாக்குமெண்ட். அதுக்கப்புறம் அதுல அந்த லேண்டுக்கு ப்ராப்பரா டாக்ஸ் கட்டியிருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த அது நம்ம யாரு விக்கிறாங்களோ அவங்க பேர்ல தான் பட்டா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். முக்கியமா அந்த லேண்டோடைய வாரிசுகள். யார் யார் அப்படின்னா லீகல் சர்டிபிகேட். இதெல்லாம் நம்ம பார்த்து வெரிஃபை பண்ணாம வாங்கல அப்படின்னா சிக்கல்ல மாட்டிக்குவோம். இப்போ கிரைய பத்திரத்துல என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு? கிரை பத்திரத்துல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லேண்ட் வேல்யூ. அது மார்க்கெட் வேல்யூ இருக்காது. கவர்ன்மென்ட் கைட்லைன்ஸ் வேல்யூ இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா, யார் வாங்குறா? யாரு விக்கிறா? இவங்க 2 பேரோட டீட்டெயில்ஸ் இருக்கும். முக்கியமா அந்த இடத்தோடைய சர்வே நம்பர். ஏன்னா சர்வே நம்பர் ஒரு லேண்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல இப்போ ஓல்டு சர்வே நம்பர், நியூ சர்வே நம்பர் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த 2 டீட்டெயில்ஸும் அதுல இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சர்வே நம்பர்லேருந்து நம்ம ஒரு பார்ட்ட வாங்குறோம் அப்படின்னா, சப்டிவிஷன் ஆயி அந்த சப்டிவிஷன் ஆயிருக்கும். அந்த நம்பரும் நம்ம அதுல இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா, லேண்டோடைய ஸ்கொயர் ஃபீட். நீங்க எத்தன ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்களா? 2000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்கன்னா, அந்த ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த லேண்டோடைய 4 பக்கம் நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட் இருக்கு இல்லையா? அதுல என்னென்ன இல்ல யாருடைய லேண்ட் இருக்கு? அப்படி இல்லன்னா, இப்ப ரோடா இருக்குன்னா ரோடு, குளமா இருக்குன்னா குளம், ஏரி அந்த டீட்டெயில்ஸும் நமக்கு இருக்கும். அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம போய் பார்க்கும்போது, இது நம்ம லேண்ட் தான அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு பத்திரப்பதிவு ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்போ மூலப்பத்திரம்னு சொல்றாங்க இல்லையா? அது ஏன் முக்கியத்துவமா அத எதிர்பார்க்கப்படுது? மூலப்பத்திரம் இல்ல அப்டின்னா, நீங்க லேண்ட் வாங்குறதே வேஸ்ட் அப்டின்ற மாதிரி தான். என்ன அப்டின்னா, நம்மகிட்ட யாரு விக்க போறாங்களோ, அவரு யார்கிட்ட வாங்கியிருக்காரு அப்டின்ற டீட்டெயில்ஸ் அந்த மூலப்பத்திரத்துல இருக்கும். அது தாய் பத்திரம் அப்டின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அந்த ஜென்யூன் தானா இல்லையா அப்டின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலப்பத்திரம் கட்டாயம் தேவை. போலி பத்திரம்னு சொல்றாங்க இல்லையா? அது போலி பத்திரம் வந்து உருவாக்க முடியுமா நம்மளால? அதான் நம்ம செய்தியில பார்க்கிறோமே அடிக்கடி போலி பத்திரம் தயார் செய்து நில மோசடி அப்டின்றது. போலி பத்திரம் உருவாக்க முடியும்னா, அது ஒரு சிங்கிள் பெர்சனால முடியாது. ஒரு லஞ்சம் வாங்க அதிக பணத்துக்கு ஆசைப்படக்கூடிய ஒரு பத்திரப்பதிவு அலுவலர் ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா, அதன் மூலமா அந்த போலி பத்திரத்த தயாரிக்க முடியும். என்ன அப்டின்னா, இவங்களும் இதுல நெறைய பேரு இன்வால்வா இருப்பாங்க. ஏன்னா ஃபேக் டாக்குமெண்ட்ட கிரியேட் பண்ணணும். இப்ப பாலாஜி நீங்க இருக்கவே மாட்டீங்க இந்த இடத்துல. ஆனா பாலாஜின்னு ஒருத்தர அங்க உருவாக்கி, அந்த லேண்ட் ஓனர் யார் பேரோ அந்த மாரி அத சிங்க் பண்ணுவாங்க. இந்த ஃப்ராட் வேலைகள் நெறைய நடக்கும். ஓகே. அ உருவாக்க முடியும். நம்ம செய்திகள்லயே பார்க்குறோம்ல. போலி பத்திரம் தயாரித்து நிலம் விற்பனை செய்ய மோசடி அப்டின்னு நம்ம பார்க்குறோம். தயாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ எந்த மாரி இடங்கள் எல்லாம் வச்சு போலி பத்திரம் தயார் பண்றாங்க? இது ஒரு முக்கியமான கேள்விதான். ஸோ எல்லா இடத்தையுமே போலி புத்தகம் தயார் பண்ண மாட்டாங்க. இப்ப அவங்க என்ன அப்டின்னா, ஒரு இடம் ரொம்ப வருஷமா பராமரிப்பு இல்லாம இருக்கு. ஒரு 50 வருஷம், 100 வருஷம் அந்த இடத்த யாருமே கண்டுக்காம இருக்கிறாங்க அப்டின்னா, அத என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாரி போலி பத்திரம் தயார் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃபர்ஸ்ட். 2வது என்ன அப்டின்னா, சிலர் சொத்து வரியே கட்ட மாட்டாங்க. ஸோ ஒரு 10 வருஷம், 15 வருஷம் சொத்து வரி கட்டாம இருக்கிறாங்கன்னா, அது கேட்பாரற்ற பூமியா பார்க்கப்பட்டு, அதிலயும் இந்த மாரி போலி பத்திரம் தயார் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா, சிலர் அந்த ஆதரவற்றவங்களா இருப்பாங்க. பாமர மக்களா இருப்பாங்க. அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. ஸோ அவங்களே மிஸ்யூஸ் பண்ணியும் இந்த மாரி போலி பத்திரம் தயார் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி போலி பத்திரத்த ரத்து பண்ண முடியுமா? இந்த மாரி போலி பத்திரங்கள கண்டிப்பா ரத்து பண்ண முடியும். இதுக்கு மாவட்ட பதிவு அலுவலருக்கு முழு உரிமை இருக்கு. பட் அது முறையா விசாரணை பண்ணணும்.
இப்ப வந்து ஒருத்தர் பேர்ல வந்து அந்த லேண்ட வந்து போலி பத்திரம் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வந்து மாவட்ட வருவாய் அலுவலர்கிட்ட வந்து புகார் குடுக்கணும். ப்ராப்பர் டாக்குமெண்டோட அவங்களோட இடம் தான் அப்படின்றத குடுத்து அவங்க வந்து அ புகார் குடுக்கணும். அப்படி அவங்க புகார் குடுக்குற பட்சத்துல, அவரு என்னன்னா விசாரணைக்கு வந்து உத்தரவிடுவாங்க. அவங்க வந்து அத கோட்டாட்சியர், வருவாய் கோட்டாட்சியர் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அப்படி இல்லன்னா தாசில்தார், வட்டாட்சியர் கிட்டயும் வந்து அவங்க புகார் விசாரணைக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க முறையா விசாரணை பண்ணி, இது வந்து போலி பத்திரம் தயார் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய லேண்ட் தான் அப்படின்றத உறுதி பண்ணாங்கன்னா, மாவட்ட வருவாய்த்துறை அலுவலருடைய உத்தரவு, இல்லன்னா மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேர்ல அத வந்து ரத்து பண்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. டிஆர்ஓவால வந்து கேன்சல் பண்ண முடியும்னா, நம்ம கோர்ட்டுக்கு போய் போக வேண்டிய அவசியம் இருக்குமா? இல்லன்னா தேவை இருக்காதா? இல்ல இப்ப மாவட்ட வருவாய்த்துறை அலுவலரால இத வந்து சரி பண்ண முடியும். அந்த சிக்கல்கள சரி பண்ண முடியும் அப்டின்னா, நம்ம கோர்ட்டுக்கு போ வேண்டிய அவசியமே இருக்காது. பட் அவங்களுடைய விசாரணை வந்து சரியில்ல அப்டின்னு நம்ம ஃபீல் பண்ணுனா, இல்லன்னா அது வந்து உண்மையிலே அது என்னோட இடம். ஆனா வந்து அவங்க வந்து முறையா விசாரணை பண்ணல. அவங்களுடைய தீர்ப்பு, அவங்களுடைய இது வந்து நமக்கு சரியில்ல அப்டின்னு ஃபீல் பண்ணோம்னா, நம்ம கோர்ட்டுக்கு போலாம். ஆனா முடிஞ்ச வரைக்கும் எனக்கு மாவட்ட நிர்வாகம் வந்து இதுல நல்லாவே ஒர்க் பண்ணுவாங்க. ஏன் அப்டின்னு பார்த்துட்டீங்கன்னா, அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்றது ஃபீல்ட் லெவல்ல. வட்டாட்சியருக்கு குடுப்பாங்க. விசாரணை பண்றதுக்காக. வட்டாட்சியர் வந்து கிராம நிர்வாக அலுவலரோட தான் வந்து விசாரணை பண்ணுவாங்க. கிராம நிர்வாக அலுவலருக்கு இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். அந்த லேண்ட பத்தியும், அத இருக்கிற பத்தியும் தெரியும். அதனால வந்து அவங்க விசாரணைகள்ல வந்து எந்த குளறுபடியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஒருவேள அவங்களுடைய விசாரணை வந்து நமக்கு திருப்தி இல்ல அப்படின்ற பட்சத்தில மட்டும் கோர்ட்டுக்கு போனா போதும். ஏன்னா அத விட்டுட்டு நீங்க வந்து டைரக்ட்டா கோர்ட்டுக்கு போயிட்டு, இந்த மாவட்ட நிர்வாகத்திட வந்து முறையிட முடியாது. ஏன்னா கோர்ட்டுக்கு பேசினா அவங்க தலையிட மாட்டாங்க. ஏன்னா கோர்ட்டுக்கு நீங்க போனீங்கன்னா தெரியும். வாய்தா, வாய்தா, வாய்தான்னு வாழ்க்கையே போயிரும். நமக்கு வந்து தீர்வு வராது. புரியுது. பெஸ்ட் வந்து முதல்ல நமக்கு லேண்ட் ப்ராப்ளம் இருக்கு அப்டின்னா, முதல்ல நீங்க மாவட்ட நிர்வாகத்த முயற்சி பண்ணி, ஒருவேள அதுல உங்களுக்கு தீர்வு கிடைக்கல அப்டின்ற பட்சத்துல, நீங்க கோர்ட்டுக்கு கோர்ட்க்கு போலாம். போனா பெஸ்ட்டா இருக்கும் அப்டின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. வியூவர்ஸ் நம்ம இவ்வளோ நேரம் ஜெயசெல்வன் பட்டா பதிவு பண்றத பத்தி சொன்னாரு. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ்ல நெறைய கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் குடுத்தாரு. ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு அடுத்து அதுக்கு நாங்க ரிப்ளை பண்றோம். இத தவிர்த்து உங்களுக்கு மேல ஏதாவது தேவைப்பட்டதுன்னா, இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டதுன்னா, அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிர்றோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் வெல்கம் டூ யர் நோ யுவர் இன்ஃபர்மேஷன் சேனல். வணக்கம். நன்றி.